தமிழ் தடம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் அன்பு அண்ணன் திரு கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவரை வரவேற்கலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம். கேள்விகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உறவுகள் உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் எங்களுடைய வளர்ச்சி. அதனால சேனலை புதுசா பாக்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. அப்படியே ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதையும் தட்டி விட்டுடுங்க. வாங்க கேள்விகளுக்குள்ள போகலாம். அண்ணன், இந்த ஆண்டோட முதல் காணொளி 2025 தமிழ் தடம் வலையொலிக்கு எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சு. ஆக்சுவலா பெரிய growth. அதனால அதுக்கு நம்ம கண்டிப்பா ஆடியன்ஸுக்கு நன்றி சொல்லணும். ஒரு ஷார்ட் டைம்ல பார்த்தோம்னா பெரிய ஒரு growth ஆடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் அதை நினைச்சு கூட பார்க்கல இவ்வளவு வேகமா வளரும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் முக்கியமா ஹிஸ்டரி சேனல்லையும் வீடியோ போட்டோம் கடைசியில. ஸோ அதுவும் ஒரு பெரிய ஒரு வெற்றி தான். ஆமா, ஹிஸ்டரி சேனல் வந்து ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஆக்டிவேட் ஆயிருக்கு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலோட பேர் வந்து லெட்ஸ் டாக் ஹிஸ்டரி. சரியா? சொல்லுங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆண்டா இருந்தது. அதனால ஆடியன்ஸுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆண்டுல ரொம்ப நன்றி. நிறைய தடவை வந்து ஆங்கரிங் எல்லாம் பண்ணிருக்கீங்க. மகிழ்ச்சினே. இந்த ஆண்டுல சிறப்பான சம்பவம் அப்படின்னா எதை சொல்லலாம் தமிழ் தடம் சேனலை பொறுத்த வரைக்கும்? நான் பெருசா அந்த ஆங்கிள் யோசிச்சது இல்லைங்க. நீங்க நியூ இயரை ஒட்டி ஏதாவது பேசணும்னு சொன்னப்பவே எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. ஏன்னா நான் பெருசா அந்த ஆங்கிள் யோசிச்சதே இல்லை. சீமான் அண்ணனை பேட்டி எடுத்தீங்கல்ல? பேட்டி எடுத்திருக்கேன். பேர் மாத்தின உடனே அண்ணனை பேட்டி எடுத்தீங்க. ஓகே. வேற யாராச்சும் ஒரு அரசியல் தலைவர்களை அப்ரோச் பண்ணீங்களான்னு? பெருசா யாரையும் அப்ரோச் பண்ணலனா. எனக்கு எப்பவுமே இந்த பிரச்சனை இருந்தது. முன்னாடி வேற டிவில நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு பிஆர்ஓஸ் இருப்பாங்க. அவங்க போய் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் ரீச் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணி வாங்கிடுவாங்க. நான் பெருசா போய் யாரையும் ரீச் பண்ணது கிடையாது. ஓகே. அதனால சீமானண்ண பொறுத்தளவுல ஒரு ஈவென்ட் பண்ணாங்க, நியூஸ் கிளிட்ஸ். அதுல நான் தான் ஆங்கரிங் பண்ணேன். சோ அதனால ஓகே, அது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 months கழிச்சு நான் மெசேஜ் போட்டு சீமான் சார்ட்ட கேட்டேன், அவரும் கொடுத்தாரு. மற்றபடி நான் பெருசா யார்ட்டையும் அப்ரோச்சே பண்ணல. 3 மணி நேரம் இல்ல அண்ணன் கூட? கரெக்ட். நீங்க தான் அண்ணனை தடவையா பாட்காஸ்ட் மைக்கு முன்னாடி உட்கார வச்ச நபர். ஓகே, சரிண்ணா. கடந்த ஆண்டு மாதிரியே இந்த ஆண்டும் பல வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அப்புறம் உங்களுக்கு எப்படி போச்சு? எங்களுக்கு நல்லாதான் போகுது, வழக்கம் போல. எனக்கு நல்லா தானே போகும், அதுக்கு என்ன. சரி, ஓகே, நம்ம நேரடி அரசியல் கேள்விகளுக்குள்ள போகலாம். நேற்றைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக மாவட்ட செயலாளர்களோட கூட்டம் நடந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களை ரொம்பவே கடுமையா திட்டி இருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. என்னன்னா, யாருமே வேலை செய்யறதே கிடையாது. அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்குன்றது கூட கிராமங்கள்ல பல பேருக்கு தெரியல. நீங்கெல்லாம் என்னதான் வேலை பாக்குறீங்க அப்படின்னு லெப்ட் ரைட்டு வாங்கி இருக்கிறாரு. ஏன் இவ்வளவு மெத்தனமா செயல்படுறாங்க? இன்னும் சில மாசத்துல தேர்தல் வரப்போகுது. ஏன் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மத்தியில இந்த அளவுக்கு ஒரு மெத்தன போக்கு நிலவுது? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஒரு கட்சி தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் வேகமா எலெக்ஷனுக்கு வேலை பார்க்கலன்னா எலெக்ஷன்ல ஜெயிப்போன்ற கான்பிடன்ஸ் அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். வேற எதுவுமே கிடையாது. இது சிம்பிளான லாஜிக். இப்ப நீங்க பாருங்க, அதிமுகவோட செயல்பாடை பார்த்தீங்கன்னா நல்லா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்களேன். இபிஎஸ் மட்டும் தான் அங்க வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இபிஎஸ் மட்டும் தான் அங்க போறது, இங்க போறது, ஸ்டேட்மெண்ட் விடுறது எல்லாமே அவர் மட்டும் தான் பண்றாரு. மற்ற செகண்டரி லீடர்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப குவைட்டா இருக்காங்க. ஜெயக்குமார் மட்டும் ஓரளவுக்கு பேசுறாரு. மற்றபடி மோஸ்ட்லி பார்த்தோம்னா செகண்டரி லெவல் லீடர்ஸ் எல்லாம் குவைட்டா தான் இருக்காங்க. ஸோ இப்ப கீழே இருக்க நிர்வாகிகள்லாம் ஆக்டிவா வேலை பார்க்கணும்னா அவங்களுக்கு கான்பிடன்ஸ் வேணும். ஏன்னா வேலை பார்க்கணும்னு சொல்றது ஈஸி. ஆனா கமர்ஷியல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலை பார்க்கறது இஸ் ஈக்குவல் டு பணம். ஓகே, வேலை நடக்கணும்னா நீங்க பணத்தை செலவழிக்கணும். சோ வேலை நடக்கணும்னாலே பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா எனக்கு போட்ட பணம் வருமான்ற அந்த நம்பிக்கை இருக்கணும். போட்ட பணம் வருமான்ற நம்பிக்கை இருந்தாதான், வருன்ற நம்பிக்கை இருந்தாதான் நான் வேலை பண்ணுவேன், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அரசியல் சிம்பிள்ங்க. ஒரு 100 பேர் வரணும்னா நீங்க காசு செலவழிக்கணும். காசு செலவழிக்காம இன்னைக்கு அரசியல் கட்சிகளுக்கு எந்த வேலையும் நடக்காது. இது சிம்பிள் ஃபேக்ட். ஸோ அதனால நீங்க வேலை செய்யணும்னு சொல்றது ஒண்ணு, வேலை நடக்கணும்னா அந்த நீங்க சொன்ன அந்த நிர்வாகிகளும் பணத்தை செலவழிக்கணும். சோ அவங்க யோசிப்பாங்கல்ல, நான் பணத்தை செலவழிக்கிறேன், ரைட்டு, போட்ட திருப்பி வருமா அப்படின்னு யோசிப்பாங்க. கரெக்ட். சோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த கான்பிடன்ஸை கொடுக்கணுன்றதுக்காக தான் இபிஎஸ் ஃபர்ஸ்டே கேம்பெயின் போனது. எல்லாரும் சொன்னாங்கல்ல இபிஎஸ் ரொம்ப சீக்கிரமா கேம்பெயின் போறாருன்னு.
அவரு சீக்கிரமா கேம்பெயின் போனதுக்கான காரணமே அதுதான். ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடியே கேம்பெயின் போயிட்டோம்னா ஒரு எழுச்சி கிரியேட் ஆகும், தொண்டர்களுக்கு ஒரு வேகத்தை உத்வேகத்தை கொடுக்கும், ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கும். அப்பதான் அவங்க இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க, பணத்தை இறக்குற வேலையெல்லாம் அப்பதான் இறங்குவாங்க. ஸோ அதுக்காக தான் அவர் சீக்கிரமா கேம்பெயின் போனார். ஆனா அதை பார்த்தோம்னா ஆக்சுவலா நான் என்ன சொல்லுவேன்னா, இபிஎஸோட கேம்பெயினை இல்லாம செய்தது விஜய். ஆக்சுவலா அவர் நிறைய நல்ல விஷயங்கள் பேசினார் இபிஎஸ். நிறைய முக்கியமான விஷயங்கள், மீடியா டச் பண்ணாத விஷயங்கள், இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பேசாத விஷயங்கள், எதிர்கட்சிகள் பேசாத விஷயங்கள் எல்லாம் இபிஎஸ் பேசினார். நிறைய நல்ல விஷயங்கள் பேசினார். விவசாயிகள் பிரச்சனை எல்லாம் அவர் டச் பண்ணார். ஆனா அவரு வெளியில போகும்போது பார்த்தோம்னா சைட்ல விஜயும் பார்த்தோம்னா அவரு ஒரு ரூட்ல போய்கிட்டே இருந்தாரு. ஓகே. சோ அப்ப அட்டென்ஷன் யாரு கிடைக்குது? நியூஸ் பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூவை இபிஎஸ் ஸ்ட்ராங்கா எடுக்கிறாருன்னா அதுக்கப்புறம் அதே இஷ்யூவை விஜய் கையில் எடுப்பார். கையில் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இஷ்யூ அவருக்கு இருந்து இவருக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல விஜய் வந்துருவாரு. இபிஎஸ் பார்த்தோம்னா 3வது பேஜ் 4வது பேஜ் தள்ளப்படுவார். சோ விஜய் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இபிஎஸ்க்கு பெரிய அட்டென்ஷன் கிடைக்கல. சோ பெரிய எஃபோர்ட். இப்ப நான் சொன்ன மாதிரி இபிஎஸ் அவர்கள் 234 தொகுதிக்கும் போய் கேம்பெயின் பண்றாருன்னா சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே பேசினது போல இது கமர்ஷியல் பார்ட்டி. நீங்க ஒரு தொகுதிக்கு போறீங்கன்னா காசு செலவாகுது. ஓகே, பட் இருந்தாலும் இதை கரெக்டா நம்ம பண்ணணும், ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணணும்னா களத்துல இறங்கி அவர் போறாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுது, விஜயும் பார்த்தோம்னா பேரலா அவரு ஒரு வண்டி ஓட்டுறாரு. சரி, சோ அதனால என்ன ஆகுது, அந்த ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ண முடியல, ஒரு வேகத்தை அவரால கிரியேட் பண்ண அந்த ஆன்டி இன்கம்பன்சிய தங்களுக்கு சாதகமா அதிமுகவால திருப்ப முடியல. கரெக்ட். ஓகே, சோ அப்படி திருப்ப முடியல, நினைத்த மாதிரி காரியங்கள் நகரல அப்படின்ற சூழல் ஏற்படும் போது கட்சியில கூடிய நிர்வாகிகள் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே ஸ்லைட்டா ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு காமெடியில வரும்ல, வட்டச்சிலாளர் வண்டுமுருகன் வாழ்க, அப்படி கிட்ட பிரச்சனை வரும்போது வாழ்கன்னு அப்படி ஸ்லோவாகும் பாருங்க. சோ அரசியல் இது நம்ம பச்சையா பார்க்கலாம். ஜெயிக்கும் போது பார்த்தோம்னா ஃபுல் எனர்ஜியோட சுத்தி இருக்கவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வேட்டை இருக்குன்னு தெரியும். ஆனா தோக்குற மாதிரி இருக்கும்போது அப்படியே லைட்டா 2-3 ஸ்டெப் அப்படியே பேக் எடுத்து வைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களாம் ரொம்ப கவனமா கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களும் செய்யக்கூடியவங்க. எல்லாமே பிசினஸ் மேன் தான் அவங்க எல்லாம். ஒன்னும் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் கிடையாது அவங்க எல்லாம், அரசியல் கட்சியில இருக்கவங்க எல்லாம். சோ அதனால இந்த கணக்குகள் எல்லாம் போடுவாங்க. ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னா அப்படியே லைட்டா 2 ஸ்டெப் பின்னாடி போய் ஸ்லோ டவுன் ஆயிக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க போறாங்க. கூட்டணி இதுல இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பாக்குறேன்னா, இப்ப இபிஎஸ் அவர்களோட அப்ரோச்ல இருக்கக்கூடிய சிக்கலை என்னன்னா, அவரு கேம்பெயின் தான் பண்றாரு. விஜய் பாத்தீங்கன்னா கேம்பெயின் மட்டும் தான் பண்ணுவார், வேற எதுவுமே பண்ண மாட்டாரு. இபிஎஸும் கேம்பெயின் தான் பண்றாரு. பிரதான எதிர்கட்சியா நீங்க வெறும் கேம்பெயின் மட்டும் பண்ணா பார்த்தாரு. ஸ்டாலின் பண்ண மாதிரி நீங்க போராட்ட களத்துல போய் நிக்கணும். எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலின் இருக்கும்போது அதை பண்ணாருல்ல, போராட்ட களத்துல போய் நிக்கணும், அந்த போராடக்கூடியவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கணும். நீங்க பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும், மீடியா கவரேஜ் வரும், உண்மை நீங்களும் ஒடுக்கப்பட்ட மக்களோட நிக்கிறீங்கன்ற அந்த இமேஜ் கிரியேட் ஆகும். அதெல்லாம் இவர் பண்ணல. சோ இவர் என்ன பண்றாரு, வெறுமனே நீங்க கேம்பெயின் மட்டும் பண்ணா பத்தாது, அரசியலோட ஒரு பாகம் தான் கேம்பெயின். இது லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட ஏன் எடப்பாடி பழனிசாமி இதை செய்யாம இருக்கிறாரு? ஏன் மக்களோட போய் நிக்க மாட்டேங்கிறாரு? எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. ஆனா சாமானியனா நான் பார்க்கும்போது அது பெரிய தவறா எனக்கு தெரியுது. போராட்ட களத்துக்கு நிறைய பேர் வராங்க. ஆக்சுவலா நீங்க தான் அவங்கள போராட்ட களத்துக்கு கொண்டு வரணும், எதிர்கட்சி தலைவர். ஆனா நீங்க அதை பண்ணல, அவங்களா வெளியே வராங்க. குறைந்தபட்சம் அவங்க வெளியே வரும்போது அவங்க கூடையாவது போய் நிக்கணும், அவங்களுக்கு ஆதரவாவது நிக்கணும். அதையும் நீங்க பண்ணல. சோ இது உங்க பலவீனத்தை தான் காட்டுது. நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு வேற காரணங்கள் இருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப நீங்க ரொம்ப நாள் அரசியல் இருந்த ஆட்கள், இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. சோ நீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்கன்னா நிறைய பேகேஜையும் நீங்க சுமந்துட்டு தான் இருப்பீங்க. அதனால நீங்க பிடிச்ச மாதிரி ஃப்ரீயா செயல்பட முடியாது. நீங்க உங்க கைகள் சுத்தமா இருந்தா ஃப்ரீயா செயல்படலாம். ஆனா இங்க அரசியல்வாதிகள் எல்லாருமே பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில கரெக்டா தான் இருக்காங்க. இதை நான் எப்படி சொல்றேன்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைல் வச்சு பார்த்தா நமக்கு தெரியும். எலெக்ஷன் வரும்போது எவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க, மீடியாவை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சோ அதனால இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல மேபி அவங்களுக்கு வேற சிக்கல்கள் இருக்கலாம், நமக்கு தெரியல. ஃப்ரீயா கிரவுண்ட்ல வந்து அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் மேபி இருக்கலாம். ஆனா நம்ம பிரச்சனை இல்ல அது. நம்ம மக்களா பார்க்கும்போது ஒரு எதிர்கட்சி தலைவர்னா ஸ்ட்ராங்கா கிரவுண்ட்ல வந்து நிக்கணும், எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா வந்து நிக்கணும், மக்களுக்கு துணையா இருக்கணும், எப்பவுமே நிக்கணும். ஆளுங்கட்சி நீங்க எதிர்கட்சி நிக்கணும். குறைந்தபட்சம் எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது தேர்தல் கிட்ட வருது, குறைந்தபட்சம் நீங்க ஃபுல்லா கிரவுண்ட்ல வந்து நிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்க கையில் எடுத்து ஸ்ட்ராங்கா திமுக மேல அழுத்தம் போடலாம். கரெக்ட். உங்களுக்கு வேண்டியது ஒரு வெற்றி தான். என்னால ஜெயிச்சு காட்ட முடியும்ன்ற அந்த நம்பிக்கையை ஒரு இடத்துல நீங்க ஏற்படுத்தலாம்.
ஆனா அதை கூட இவங்க பண்றதுக்கு ரெடியா இல்ல. எந்த இடத்துலயும் வரல. வெறும் அறிக்கைகள்லாம் வெளியிட்டு இருக்காங்களே தவிர களத்துக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு ஒரு பெரிய ஒரு அடியை வைப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. கரெக்ட். இப்ப கூட்டணி வந்து சரியான முறையில அமையல அப்படிங்கிறது கூட மாவட்ட செயலாளர்களோட மெத்தன போக்குக்கு காரணமா இருக்கலாம் இல்லையா? அது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா கூட்டணி அமையாததுக்கான காரணமுமே கூட உங்க மேல கான்பிடன்ஸ் இல்ல. நீங்க ஜெயிப்பீங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்ல. இப்ப நீங்க பாஜகவோட ஏன் கூட்டணிக்கு போறீங்க? ஏன்னா உங்களுக்கு வேற வழி இல்ல அவங்கள விட்டா. அதுவே ஒரு பலவீனத்தின் வெளிப்பாடுதான். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பாஜகவோட கூட்டணியை முறிக்கிறீங்க இல்லையா? அப்புறம் முறிக்கிறதுக்கான காரணம் என்ன? சிறிய கட்சிகளை திமுக கூட்டணியில இருந்து உடைச்சு கொண்டு வந்துடலாம்னு நீங்க உடைக்கிறீங்க, அலைன்ஸை உடைக்கிறீங்க. ஆனா நீங்க நினைச்ச விஷயம் நடக்கல. சிறிய கட்சிகளும் உங்ககிட்ட வரல, மைனாரிட்டி ஓட்ஸும் உங்ககிட்ட வரல. சோ உங்களை நம்ப மறுக்கிறாங்க அவங்க எல்லாம். அது காரணம் என்ன? நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க கூட வந்திருப்பாங்க. ஓகே. சோ வீக்னஸோட ஒரு வெளிப்பாடு தான் நீங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்க. சோ வேற வழி இல்லைன்னு பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க. பாஜகவோட கூட்டணி வச்சது அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தான். ஏன்னா வேற வழி இல்ல. சிறிய கட்சிகளும் வரல, மைனாரிட்டி ஓட்ஸும் வரப்போறது இல்ல. குறைந்தபட்சம் பாஜக பிரியக்கூடிய அந்த ஒரு 5-10% ஓட்டையாவது உள்ள கொண்டு வருவோமே அப்படின்ற இடத்துக்கு அவங்க வராங்க. சோ இப்ப இப்படி ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே பலவீனத்தின் ஒரு வெளிப்பாடா தான் இருக்கு. அப்ப கூட்டணி கட்சிகள் யோசிப்பாங்கல்ல, நம்ம போகணும்னா இப்ப திமுகவுக்கு இந்த பிரச்சனை இல்லையே. எல்லாம் இந்த ஃபுட்பால்ல நிக்கிற மாதிரி எல்லாம் புடிச்சிட்டு கெட்டியா நிக்கிறாங்களே. ஏன் கெட்டியா நிக்கிறாங்க? வெளியே போனா வேற யாராச்சும் ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்க. எம்டிஎம்கே போயாச்சுன்னா டிஎம்டிகே தூக்கி உள்ள உட்கார வச்சிருவாங்க. சோ அதனால நம்ம இடத்த தக்க வச்சுக்கணுன்றதுக்காக கவனமா இருக்காங்க. ஆனா இங்க வந்து இப்ப அன்புமணி அவர்கள் டைம் எடுத்துக்கிறாரு, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் டைம் எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் இழுத்து கொண்டு போவோமே, எதுக்கு இப்ப உடனே நம்ம சொல்லணும்? அதுக்கான காரணம் என்ன? வேகன்சி இருக்குன்னு தெரியுது. அதிமுக வீக்கான இடத்துல இருக்காங்க. வெயிட் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, அவங்களுக்கு தான் நஷ்டம். சோ வெயிட் பண்ணி நம்ம பண்ணுவோம். இப்ப அவங்க இழுக்கிறாங்கனாலே நெகோசியேட் பண்றாங்கன்னு அர்த்தம். பேரத்தை வந்து அதிகரிக்கிறாங்க. இப்போ ஒரு லேண்ட் நம்ம வாங்க போறோம், உடனே வாங்காம ஒரு 2 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம்னா சரி ரைட்டு இறங்கி வர வைப்போம் அவரை அப்படின்னு. இல்ல இந்த லேண்டுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குன்னு அப்படி இருக்க மாட்டோம், உடனே போய் அட்வான்ஸா கொடுப்போம். கரெக்ட். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்ப அங்க நடந்துட்டு இருக்கு. சோ அதனால இத கட்சிக்காரங்க பார்ப்பாங்கல்ல, பொதுமக்களுக்கு இது புரியுதோ இல்லையோ, பொதுமக்களுக்கும் இது வெளிப்படும் ஓரளவுக்கு. ஏன்னா சாதாரண மக்கள் பார்க்கும்போது பெரிய ஒரு எழுச்சி இல்லையன்ற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். கட்சிக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கட்சிக்காரங்க வேலை இதுதான். கட்சி நிர்வாகிகளை பொறுத்தளவுல இந்த ட்ரெண்டு பேட்டர்னு, கட்சிக்குள்ள யாருக்கு செல்வாக்கு இருக்கு, நம்ம இந்த அணியில இருந்தா நமக்கு வளர்ச்சி இருக்குமா, இதெல்லாம் தான் அவங்க நோட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட வேலை. இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கவங்க எந்த கம்பெனி நல்லா குரோ ஆகுதுன்றதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருப்பாங்களோ, கட்சியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், நிர்வாகிகள் இதை தான் பண்ணுவாங்க. சோ அதிமுகவுக்கு வரக்கூடிய தேர்தலில் பெரிய ஃபியூச்சர் இருக்காதுன்ற அந்த பார்வை அவங்களுக்கு வந்துருச்சுன்னா ஸ்லோடவுன் ஆயிடுவாங்க. இப்ப இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே இன்னொரு விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாரு. கூட்டணியை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மாசம் இறுதிக்குள்ள, அதாவது இந்த ஜனவரி மாசம் இறுதிக்குள்ள கூட்டணி எல்லாம் முடிவாயிரும், அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம களத்துல போய் வேலை செய்யுங்க, வீடு வீடா போங்க, மக்கள் கிட்ட நம்முடைய கூட்டணியை பத்தி எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இந்த மாசம் இறுதிக்குள்ள கூட்டணி முடிவாயிரும் அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாரு அப்படின்னு தானே தோணுது. எனக்கு தெரியல. ஆனா என்னோட நம்பிக்கையும் என்னன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த சைடு போயிருவாருன்னு தோணுது. அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அந்த சைடு போயிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்னோட நம்பிக்கை அது. ஓகே. ஆனா வேற மாதிரி கூட அரசியல்ல போலாம். ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஸ்ட்ராங்கா திமுக விமர்சிக்கிறாரு. சோ அவரு பேசக்கூடிய அரசியலை வச்சு பார்க்கும்போது இந்த பக்கம் தான் போகணும். தனியா நிக்கிறது பெரிய ரிஸ்க். ஏன்னா ஏற்கனவே கட்சிக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு, நீங்க வீக் விக்கெட்ல இருக்கீங்க. அப்ப அதிமுக ஆப்ஷன் மட்டும் தான் தனியா நின்று அவர் ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு. அப்போ ஒருங்கிணைந்த பாமகவா இருக்கு. இப்ப அந்த ஆப்ஷன் ரொம்ப பெரிய டேஞ்சர் இல்லையா? அப்படியே ஒருங்கிணைந்த பாமகவா இருந்தா கூட நீங்க சொன்னது மாதிரி ஒரு தடவை ஃபெயிலியர் ஆயிருச்சு, திரும்ப அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. ஓகே. சோ அந்த வகையில இன்னும் வீக்கா இருக்கீங்க நீங்க. சோ அதனால அதிமுகவோட போறதுதான் பிராக்டிகலா இருக்கும்னு நினைக்கிறேன். எம்டிஎம்கே டிஎம்டிகே எனக்கு தெரியல, சாரி டிஎம்டிகே எனக்கு தெரியல, பாப்போம். அவங்களுமே இந்த பக்கம் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஎம்கே அலைன்ஸ் ஃபுல்லி லோடட், ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு, அங்க ஸ்பேஸ் இல்லை. அந்த பட்டியலை பார்த்தா மிகப்பெரிய பட்டியலா இருக்கு. இதுல டிஎம்டிகேவை எங்க அகாமடேட் பண்ணுவாங்க நமக்கு தெரியல. சோ அவங்களுக்கும் அதிமுக ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ அலைன்ஸ் என்னமோ ஃபார்ம் ஆயிருந்தா நான் பாக்குறேன். ஆனா சிக்கல் என்னன்னா, இவங்க நேரம் பாருங்க, பாமகவுக்குள்ள சிக்கல். பாமக அதிமுக அலைன்ஸ்ல வந்து சேர்ந்தாலுமே பலவீனமான ஒரு பாமகவை தான் வந்து சேர்றாங்க. அலைன்ஸே நாளைக்கு ஃபார்ம் ஆனா பெரியவர் என்ன பண்ணுவாரு, சீனியர் ராமதாஸ் என்ன பண்ணுவாரு, அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்க போறாரு. அது எல்லாமே பார்த்தோம்னா உங்களுக்கு சிக்கலை தான் ஏற்படுத்தும். பிளஸ்
பாமகவோட ஃபேஸ் இன்னைக்கும் ராமதாஸ் அவர்கள் தான். அவர் மேபி கட்சி அன்புமணி அவர்கள் கையில இருக்கலாம், அதெல்லாம் ரைட்டு. ஆனா பாமகவோட ஃபேஸ்னா இன்னைக்கும் ராமதாஸ் அவர்கள் தான். அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கு, ஓட் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. ஸோ ரைட், நீங்க நாளைக்கு பாமகவே உள்ள கொண்டு வந்தாலும் பாமக ஒரு பலவீனமான பாமகவா தான் உள்ள வரும். முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாமகவா வராது. ரெண்டாவது டிஎம்டிகே நமக்கு தெரியும், அது அந்த கட்சி பார்த்தோம்னா அப்படியே ஸ்லோவா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இந்த எலெக்ஷன்ல இன்னும் கொஞ்சம் இழந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் இப்ப வீக்கான ஒரு பார்ட்டியா தான் இருக்காங்க. சோ இந்த ரெண்டு கட்சிகளும் உங்க கூட வந்து சேருவதால உங்க அலைன்ஸ் பெரிய பலமான அலைன்ஸா மாறுமான்னு எனக்கு தெரியல. பெரிய வேல்யூ இந்த ரெண்டு கட்சியும் ஆட் பண்ணுவாங்களான்னு தெரியல. மக்களுக்கு அந்த அலைன்ஸ் மேல நம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. ஆமா, நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்களும் பாஜகவும் இருக்கீங்க, இவங்களை சேர்க்கறதால பெரிய மாற்றம் ஏற்படாதுன்னு மேபி ஒரு 2% ஓட் இன்க்ரீஸ் ஆகலாம். அதை தாண்டி மிகப்பெரிய மாற்றம்லாம் ஏற்படும் தோணல. ஆனா அதிமுக இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல வர எல்லாரையும் சேர்த்துக்கிறது பெட்டர். அதுக்கான முயற்சியை தான் அவங்களும் செய்வாங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு நான் பாக்குறேன்னா, புது பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் வளர்வதற்கான ஒரு ஸ்பேஸை இது கிரியேட் பண்ணும். இப்ப டிவிகே மேல எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் சரி ரைட், இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் பார்ட்டிஸை தாண்டி இப்ப டிவிகேன்ற ஒரு புது பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் உள்ள வராங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. ஏன்னா ஏடிஎம்கே வீக் ஆகும் போது அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது, அதே மாதிரி என்டிகேவுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால ஒரு சைட்ல ஏடிஎம்கே வீக் ஆனாலும் இன்னொரு சைட்ல அது ஒரு புது பொலிட்டிக்கல் ஸ்பேஸை கிரியேட் பண்ணுது. புது பொலிட்டிக்கல் ஸ்பேஸை கிரியேட் பண்ணியாச்சுனாலே மாற்றத்துக்கும் அது ஒரு வழியை ஏற்படுத்துது. இப்ப ஒரு சைட்ல டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இன்னொரு சைட்ல ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஜெயலலிதா இருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்ப புது சக்திகள் வளர்வதற்கு ஸ்பேஸே இருக்காது. ரெண்டு பேருமே அந்த அவங்களோட ஓட் ஷேரை கெட்டியா தக்க வச்சுப்பாங்க. ஆனா இப்ப பார்த்தோம்னா ஏடிஎம்கே சைடு வீக் ஆகும் போது புது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஓட்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. என்டிகேக்குலாம் அதான் 8% வளர்றாங்கன்னா ஸ்லோவா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் அவங்க உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பிஜேபி வளர்றாங்கன்னா பிஜேபியும் ஸ்லோவா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் உள் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால எப்பவுமே இந்த ஸ்டாட்டஸ் கோ டிஸ்டர்ப் ஆகுது இல்ல, அது எனக்கு எப்பவுமே பிடிக்கும். இருக்கிற ஸ்டாட்டஸ் கோ டிஸ்டர்ப் பண்ணும், புது பிளேயர் எல்லாம் உள்ள வருவாங்க. ஆமா, அந்த எப்பவுமே கேஆஸ்ம்பாங்கல்ல, குழப்பங்கள் கிரியேட் ஆகும். இந்த மாற்றம் வரும்போது நிறைய குழப்பங்கள் கிரியேட் ஆகும். அந்த குழப்பங்களை பார்த்து சில நேரங்கள்ல பயமும் ஏற்படும். ஐயோ, இந்த குழப்பங்கள் வந்து வேற மாதிரியான அரசியலை கொண்டு வந்துருமோ, நம்ம சொசைட்டியை பின்னுக்கு தள்ளிடுமோன்ற அந்த அச்சமும் ஒரு சைட்ல இருக்கும். அதை தாண்டி இதை எப்பவுமே நம்ம வரவேற்கணும். வேர் தேர் இஸ் கேஆஸ் தேர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதனால அந்த குழப்பங்கள் இருக்கும்போது புது அரசியல் சக்திகளுக்கான வாய்ப்பும் அங்க ஏற்படும். அதை யூஸ் பண்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பும் கூட. சரி, இப்ப நம்ம திமுக கூட்டணிக்குள்ள வந்துடலாம். திருமாவளவன் நேற்றைக்கு செய்தியாளர் சந்திப்புல திமுகவுடன் சண்டை போட்டு கூடுதல் சீட்டு கேட்டாலும் கேட்போமே தவிர அந்த கூட்டணியை விட்டு வெளியே போக மாட்டோம், அதிகமான சீட்டுக்கு ஆசைப்பட்டு யாரு முன்னாடியும் மானத்தை விட்டுட்டு போய் நிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கு. நியூஸா வந்திருக்கா? ஆமா, நியூஸாவே வந்திருக்கு. ஆமா, இதுல என்னோட ஒரே பாயிண்ட் என்னன்னா, நீங்க திமுகவோட சண்டை போடுங்க, நல்லது, சண்டை போடணும் நீங்க. ஆனா எதுக்காக நீங்க சண்டை போடுறீங்கன்னு இருக்கு. நீங்க உங்களுக்கு சீட்ஸுக்காக மட்டும் சண்டை போடாதீங்க. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. 4 ஆண்டுகளா திமுக கூட்டணி தான் பவர்ல இருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்பவும் பார்த்தோம்னா தூய்மை பணியாளர்கள் எல்லாம் எவ்வளவு மோசமா நடத்தப்படுறாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். சோ நீங்க சண்டை போடுறத நல்ல காரியத்துக்காக பண்ணுங்க. வெறுமனே கரெக்டா எலெக்ஷன் வரும்போது தான் நீங்க திமுகவோட சண்டை போட இறங்குறீங்க. அதுவும் உங்க தேவைக்காக தான் நீங்க சண்டை போடுறீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 4 சீட் வேணும், 2 சீட் வேணும்ன்றதுக்காக சண்டை போடுறீங்க. அதை தாண்டி நீங்க இஷ்யூ பேஸ்டா திமுகவோட சண்டைக்கு போங்க. ஏன்னா திமுக ஆட்சியில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இஷ்யூஸ் இருக்கு. சோ இஷ்யூஸை கையில் எடுங்க. இங்க மக்கள் பக்கம் நீங்க நின்னு நீங்க திமுகவோட சண்டைக்கு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதை தாண்டி ரைட்டு, நீங்க திமுகவோட சண்டைக்கு போங்க, கொஞ்சம் சீட்ஸ் வாங்கினா சந்தோஷம் தான். இது வந்து மதவாதத்திற்கு எதிரான கூட்டணி என்பதால தான் இந்த கூட்டணியில இருக்கிறோமே தவிர சீட்டுக்காக இந்த கூட்டணியில இல்ல. நாளைக்கே குறைச்சி கொடுத்தாலும் நாங்க இந்த கூட்டணியில தான் இருப்போம், சண்டை போட்டு அதிகமா சீட்டு வாங்கிடுவோம், ஆனா அதிகமான சீட்டுக்காக யாரு முன்னாடியும் போய் வேற கட்சிக்கு போய் நிக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. அப்ப அவருக்கு முழுக்க முழுக்க வந்து மதவாத எதிர்ப்பு மேலதான் கவனம் எடுத்துக்கலாமா? இப்ப இவர் சொல்றாரு இல்லையா, என்ன ஆனாலும் நாங்க திமுக கூட்டணியை விட்டு வெளியே போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாருல. அப்படி சொல்லியாச்சுனாலே நீங்க பார்த்து கொடுக்கறத நாங்க வாங்கிட்டு போறோம்னு அர்த்தம். நீங்க சண்டைலாம் போட முடியாது. இல்ல, அந்த இடத்துல இவருடைய அந்த மதவாத எதிர்ப்பு தெரியலையா அப்படின்னு கேக்குறேன்.
மதவாத எதிர்ப்பு தெரியுதோ தெரியலையோ அது செகண்ட், அதுக்குள்ள வருவோம் நம்ம. ஆனா ஃபர்ஸ்ட் பிரைமரி விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட நெகோசியேட் பண்றதுக்கான லெவரேஜே இல்லைன்றது அது காட்டுது. நான் கூட்டணியை விட்டு வெளியவே போக மாட்டேன்னா உங்ககிட்ட லெவரேஜே இல்ல, திமுக கொடுக்கறதா நீங்க வாங்கிக்கணும். கூட்டணியை விட்டு நாங்க வெளியே போவோம் நீங்க என்னைக்கு தைரியமா சொல்றீங்களோ அன்னைக்குதான் திமுக உங்களை பார்த்து பயப்படுவாங்க. அன்னைக்குதான் திமுக ஒரு 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. நீங்க எப்படியும் இங்கதான் இருக்க போறீங்கன்னு திமுக தெரிஞ்சிருச்சுன்னா எதுக்கு உங்களுக்கு அவங்க சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்? ஓகே. சோ இப்ப நீங்க ஆப்ஷன் அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க, நாங்க எதுவும் கேட்கல, நீங்களா பார்த்து உங்களுக்கு எவ்வளவு சீட்ஸ் கொடுக்கணும்னு தோணுதோ அவ்வளவு கொடுங்க அப்படின்ற இடத்துக்கு தான் போயிட்டீங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க திமுகவை கோவப்படுத்திட கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கீங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, திமுகவை நம்ம கோவப்படுத்திட கூடாது. சோ இப்ப நீங்க சீட்டு கொடுக்கலன்னா நான் பிரச்சனை பண்ணுவேன்னா அது திமுகவுக்கு அழுத்தம். இது அழுத்தமே இல்லையே, என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் இங்கதான் இருப்போம் அப்படின்னு சொன்னா அது இதுல என்ன இருக்கு? ரெண்டாவது, இது ஒரு அவங்களுக்கு ஒரு மதவாதத்துக்கு எதிரான ஒரு கொள்கை இருக்கு. சோ அதுக்காக தான் திமுகவோட இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, திமுக என்ன பெருசா பண்ணிட்டாங்க? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா கவனிச்சு பாருங்க. பாஜக எந்த காலகட்டத்துல அதிகமா வளர்ந்துருக்கு? திமுக எப்பெல்லாம் ஆட்சியில இருக்குமோ அப்பெல்லாம் பாஜக அதிகமா வளரும். டெக்னிக்கலா நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க 24 hours பாஜகவை எதிர்க்கிறீங்க, எதிர்த்து அரசியல் பண்றீங்க. அப்ப அந்த காலகட்டத்துல பாஜக வளரக்கூடாது இல்ல? கண்டிப்பா. ஏன் கரெக்டா நீங்க ஆட்சி பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்துல பாஜக வளருது, 24ல 10% ஓட் வாங்கியிருக்காங்க. இதுல ஏதோ ஒரு இடிக்குது இல்ல, எங்கேயோ ஒண்ணு இடிக்குது இல்ல? கண்டிப்பா. சோ அதனால உண்மை என்னன்னா, நீங்க டீப்பா பாத்தீங்கன்னா திமுக ஒன்னும் பாஜகவை கண்ட்ரோல் எல்லாம் பண்ணல, பாஜக எதிராக சண்டை எல்லாம் போடல. வார்த்தா பாக்ஸிங் போடுற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க பண்ணக்கூடிய அரசியல் பார்த்தோம்னா பாஜக வளர்த்து விட்டுட்டு தான் இருக்கு. ஏன்னா திமுக கிளியரா என்ன பண்றாங்கன்னா, அதிமுகன்ற எதிர்கட்சியை கம்ப்ளீட்டா அடிச்சு காலி பண்றாங்க. நல்ல பொலிட்டீஷியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெரிய பொலிட்டீஷியன்ஸ் ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் சொன்னேன்ல, ஸ்டேட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொன்னேன்ல, அதுக்கு நேர் எதிரான வேலையை தான் அதிகாரத்துல இருக்கவும் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்ப் ஆயாச்சுன்னா நாளைக்கு என்னோட அதிகாரமும் என் கையை விட்டு போயிடும் தெரியும். அதிமுகன்ற கட்சி இருந்தாதான் திமுகன்ற கட்சியால இருக்க முடியும். ஓகே, அப்பதான் ஒரு தடவை நீ ஒரு தடவை நான் மாத்தி மாத்தி இருந்துக்கலாம். சோ அதை சொல்லுவாங்க நிறைய பேர். இந்த மாதிரி எம்ஜிஆருக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு அந்த வகையில. சோ ஒரு லைனை கிராஸ் பண்ணி அவங்க போக மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. அது காரணம் என்ன? ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும். நம்ம அதிகாரத்துல உட்காரணும்னா இந்த ஸ்டேட்டஸ் கோ இருக்கணும். நான் ஏன் அந்த ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்றேன்னா, எனக்கு இந்த சிஸ்டம் மாறணும்ன்ற விருப்பம் இருக்கு. ஆனா அதிகாரத்துல இருக்க அப்படி யோசிக்க கூடாது, அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும் நினைக்கிறேன், அப்படி யோசிக்க கூடாது. சோ அந்த வகையில திமுகவை பொறுத்தளவுல அதிகாரத்தை கையில வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதிமுகவை கம்ப்ளீட்டா களத்திலேயே இல்லாம பண்றாங்க. அப்ப நீங்க யாருக்கு ஸ்பேஸ் ஓபன் பண்ணி கொடுக்குறீங்க? பாஜகவுக்கு ஸ்பேஸ் ஓபன் பண்ணி கொடுக்குறீங்க. அப்கோர்ஸ் அங்க என்டிகேவும் வளர போகுது, டிவிக்கே கொஞ்சம் க்ரோ ஆவாங்க உள்ள. ஆனா அதை தாண்டி நீங்க பாஜகவுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. ஏன்னா நீங்க செட் பண்ற நரேட்டிவ் என்னன்னா, திமுக வர்சஸ் அதிமுக இல்ல, திமுக வர்சஸ் பாஜகன்னு நரேட்டிவ் செட் பண்றீங்க. ஒன்னு ஸ்பேஸ் கிரியேட் பண்றீங்க அதிமுக ஓரம் கட்டி, ரெண்டாவது நரேட்டிவ் பிஜேபி வர்சஸ் டிஎம்கே கிரியேட் பண்றீங்க. அப்ப யார் வளருவா? பிஜேபி தான் வளரும். அப்படிதான் 24ல பிஜேபி வளர்ந்தாங்க. உண்மை, பிஜேபி அவங்களோட திறமையெல்லாம் வளரல, நீங்க வளர்த்து விடுறீங்க பிஜேபிய. தங்களுக்கான ஒரு எதிரியா பிஜேபிய திமுகவே வளர்த்து விடுது. அதனாலதான் சோ திமுகவோட நோக்கம் என்னன்னா, அதிமுகவோட ஓட்டை உடைக்கணும். ஒரு 5% ஓட்டை உடைச்சாச்சுன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது, அவ்வளவுதான். ஆனா அதை பண்ணும்போது என்ன ஆகுது? பாஜக வளர்றாங்க. ஓகே, சோ இந்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க மறைமுகமா பாஜக வளர்த்து விட்டுருக்கீங்க. இது அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியலையா? அது எப்படி தெரியாம இருக்கும்? அது எப்படி தெரியாம இருக்கும்? அது எப்படி தெரியாம? தெரிஞ்சுக்கிட்டே தான் கூட இருக்கிறாரு. நம்மளை விட பல மடங்கு புத்திசாலியா இருப்பாரு, பல மடங்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா அவருக்கு உண்டு. சோ இந்த இப்ப நான் சொன்ன இந்த டேட்டா தெரியாதா? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 7 கோடி மக்களுக்கும் அது தெரியும். ஓகே, 24ல தான் உள்ளதுல அதிகமா பாஜக வளர்ந்துருக்கு. ஆமா, அது எப்படி கரெக்டா திமுக ஆட்சி பண்ணும்போது, திமுக அதுவும் குறிப்பா பாஜகவுக்கு எதிராக பெரிய பிரச்சாரம் பண்ணும்போது எப்படி பாஜக தமிழ்நாட்டுல வளருது? அப்ப வெளியில பாக்குறதுக்கு பாஜகவை எதிர்த்து பாக்ஸிங் போடுற மாதிரி தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள வேற ஏதோ அரசியல் நடக்குது இல்ல. இது பேசிக் டேட்டா. 24 தான் வளர்ந்துருக்காங்க பாஜக அதிகமா, 18 விழுக்காடு. ஆமா, சோ நீங்க பவர்ல இருக்கும்போது நீங்க ஸ்வீப் பண்றீங்க, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டை 100% ஸ்ட்ரைக் ரேட் திமுக அலைன்ஸ் 24ல. ஆனா பாஜக சைடுல வளருது. சோ நீங்க 100% ஸ்ட்ரைக் ரேட் கொண்டு வர்றதுக்கு அதிமுக ஓட்டை உடைக்க வேண்டியது இருக்கு, அதை பாஜக வச்சு நீங்க உடைக்கிறீங்க. ஓகே, சோ திமுக ஸ்ட்ராங்கா வளரும் போது பாஜக வளருது. சோ அண்ணன் திருமாவளவன் பாதிப்பு பாஜகவுக்கு கிடையாது, அதிமுக இருக்கு. அதான் இவங்க நோக்கம். ஓகே, அப்ப அண்ணன் திருமாவளவன் ஒரு மண்குதிரையை நம்பிதான் ஆத்துல இறங்கி இருக்கிறாரு, அப்படி எடுத்துக்கலாமா?
அதாவது திமுக வந்து உண்மையாகவே பாஜகவையும் மதவாதத்தையும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு நம்பி அவங்க கூட இருக்கிறாரு. ஆனா அவங்க அதை செய்யல. நான் இப்ப திருமாவளவன் அவர்கள் இன்னசென்டா தப்பு பண்றாருன்னு நான் சொல்லல. அவருக்கு தெரியும் என்ன தெரிஞ்சேதான் செய்யறாரு. அப்ப அவரும் வந்து பாஜக வளரணும் அப்படின்னு நினைக்கிறாரா? அப்படி நினைக்கிறாரு நான் சொல்ல மாட்டேன். நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இப்ப திமுகவை பொறுத்தளவுல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு எதிரியை பிக்ஸ் பண்றாங்க. இந்த எதிரியை எந்த அடிப்படையில அவங்க பிக்ஸ் பண்றாங்க? ஓட்டு வாங்கணுன்ற அடிப்படையில தானே. இன்னைக்கு எதுக்கு பாஜகன்ற எதிரியை பிக்ஸ் பண்றாங்க? ஏன்னா அவங்கதான் ஆட்சியில இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த எதிரியை பிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஓட்டா அது டிரான்ஸ்பர் ஆகும்னு தெரியும். 2014 பாஜக பவருக்கு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு புது மார்க்கெட் ஓபன் ஆகிறத பாக்குறாங்க. இங்க இருக்க தமிழ் மக்களை போலரைஸ் பண்றதுக்கு பாஜக மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நேஷனல் பார்ட்டியை யூஸ் பண்ணலாம். காங்கிரஸ் நீங்க யூஸ் பண்ண முடியாது, காங்கிரஸ் வீக்கா இருந்தாங்க. ஒரு காலத்துல நீங்க காங்கிரஸையும் யூஸ் பண்ணீங்க. சோ காங்கிரஸ் பவர்ஃபுல்லா இருக்கும்போது காங்கிரஸை காட்டி நீங்க லோக்கல்ல மக்களை மொபிலைஸ் பண்ணீங்க. 2010 அது பண்ண முடியாது, ஏன்னா காங்கிரஸ் வீக் ஆயிட்டாங்க. ஆனா 2014 பாஜக பவர்ஃபுல்லா வராங்க. சோ நீங்க என்ன பண்றீங்க? திரும்ப உங்க பழைய பாலிடிக்ஸ் எடுக்கிறீங்க. ஸ்டார்டிங்ல நீங்க காங்கிரஸ்க்கு எதிராக ஒரு அரசியலை கையெடுத்தீங்கல்ல, அதே அரசியலை கையில் எடுக்கிறீங்க. சோ இவங்க யாரை எதிரியா கையில் எடுக்கிறாங்கன்றது, யாரை நம்ம எதிரியா கையில் எடுத்தா நம்ம ஜெயிக்க முடியும், அதை பேஸ் பண்ண கால்குலேஷன். சோ அதை பேஸ் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க. இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இது பொருந்தும். ஏன்னா வாஜ்பாய் இருக்கும்போது நீங்க ஒன்னும் பாஜக பெருசா எதிரியா ப்ரொஜெக்ட் பண்ணலையே, பாஜக சேர்ந்துல போனீங்க. ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அவங்க கூட கூட்டணியிலே இருந்தாங்க. சோ அப்ப உங்களுக்கு தெரியுது, பாஜக வீக்கா இருக்கும் போது நம்ம அவங்களோட அலையன்ஸ் வச்சோம்னா அவங்க கிட்ட நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். நாளைக்கு நான் சொல்றேன், திரும்பவும் பாஜக வீக் ஆவாங்க, ஸ்ட்ராங்காவே இருக்க பொருள். 24 வீக் ஆயிட்டாங்க. இன்னும் ஒரு படி 29 வீக் ஆனாங்கன்னா திமுக சூப்பரா யூஸ் பண்ணுவாங்க பாஜகவை. எப்படி வாஜ்பாய் பீரியட்ல பாஜகவை யூஸ் பண்ணாங்களோ, எப்படி UPA 1 and 2 பீரியட்ல காங்கிரஸ் யூஸ் பண்ணாங்களோ, ஏன்னா அப்பெல்லாம் இவங்கள நம்பில இருந்தாங்க அவங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணுவாங்க. சோ அதனால இது வந்து கொள்கை சார்ந்த விஷயம்லாம் கிடையாது. எனக்கு எந்த காலகட்டத்துல எது தேவை, ஓகே, ஏன்னா எனக்கு கட்சி நிர்வாகம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு, கட்சி நடத்த வேண்டிய தேவை இருக்கு. கொள்கை சித்தாந்தம் பேப்பர்ல எழுதியிருக்கக்கூடிய இந்த எழுத்து இதெல்லாம் வச்சு நான் கட்சியை நடத்தினேன்னா கட்சி ஓடாது. சோ கட்சிக்கு இந்த காலகட்டத்துல என்ன தேவை, அதிகாரத்துல இருக்கிறதுக்கு எது தேவை, ஓகே, அதுதான் இவங்களுக்கு. இதுல மக்கள் எங்க நீங்க கேட்கலாம், மக்களுக்கு இதுல ரோலே கிடையாது. இந்த ஆட்டத்துல மக்கள் எல்லாம் கிடையாது. என்கிட்ட கட்சி இருக்கு, கட்சிக்காரங்க அதிகாரம் வேணும், எனக்கு அதிகாரம் வேணும், அதுக்காக நான் என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுவேன். இதுல மக்களுக்கு எல்லாம் ரோலே கிடையாது. ஓகே, இதுதான் அரசியல். புரியுது. இங்க மக்கள் எங்கெல்லாம் தேடினீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. சரி, அப்ப இவங்களையே நம்பிக்கிட்டு இருக்கிற மத சிறுபான்மையின மக்களை நினைச்சாதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம தான் அதை எதிர்பார்க்க கூடாது. இப்போ வந்து ஒருத்தர் கரப்டா இருக்காருனாலே, ஒரு கட்சி கரப்டா இருக்காங்கனாலே நியாயத்தின் பக்கம் அவங்க நிக்க முடியாது. கரப்டான ஒரு கட்சியோ தலைவரோ நியாயத்துக்காக நின்று சண்டை போட முடியாது. நிஜமாவே பாசிசத்துக்கு எதிராக ஒரு சண்டை போடுறாருன்னா கரெக்டான ஒரு பொலிட்டிஷியனால எப்படிங்க பாசிசத்துக்கு சண்டை போட முடியும்? உங்க கையே கிளீனா இல்லைன்னா மோசமான ஒரு அபாயகரமான எதிரி எதிர்த்து நீங்க எப்படி நின்று சண்டை போட முடியும்? தூய்மையான ஒரு அரசியல்வாதினால, அன்கரப்டான ஒரு பொலிட்டிஷியனாலதான் தைரியமா நின்று சண்டை போட முடியும், இல்லையா? அப்பதான் அது நிஜமான ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட்டா இருக்கும். உங்க கையே கிளீனா இல்லைன்னா நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள உட்கார வச்சிருவாங்க, இடி ரைடு வரும். ஆமா. சோ அதனால நீங்க கரப்ட் பொலிட்டீஷியன்ஸ நம்பி பெரிய ஒரு வேலையை ஒப்படைக்கிறீங்கன்னா, பாசிசம் எதிர்க்கணுன்ற பெரிய வேலையை ஒப்படைக்கிறீங்கன்னா அவன் அதை யூஸ் தான் பண்ணுவான். ஆனா மத சிறுபான்மையின மக்கள் திமுகவை தானே நம்புறாங்க. நான் இது வந்து மத சிறுபான்மையினர் மட்டும் பாக்கலையே. மத சிறுபான்மையினர் தமிழ்நாட்டில் எவ்வளவு % இருக்காங்க? 15% இருக்கு. 14-15% இருப்பாங்க. சோ திராவிட கட்சிகளுக்கு ஓட் போடுற பர்சன்டேஜ்னா எவ்வளவு இருப்பாங்க? ஒரு 60-70% இருப்பாங்க. 70% ஓகே. நான் சொல்றது திராவிட கட்சிகளுக்கு ஓட் போடக்கூடிய மைனாரிட்டிஸ்னு சொல்றேன், மக்கள்னு சொல்றேன். 70% இருப்பாங்க. சோ தமிழ்நாட்டில் கூடிய எல்லாருமே திராவிட கட்சிகள் தான் ஓட் போடுறாங்க. வாய்ப்பு இல்ல. அதனால மத சிறுபான்மையினர்கள் 2014 அப்புறம் ரொம்ப திமுகவை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கூட ஓரளவு கண்ட்ரோல் பண்றாங்க அதை. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா திமுகவை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது கண்டிப்பா ஏமாற்றம் தான் கொண்டு போய் விடும். நடந்துகிட்டு தான் இருக்கு, ஏமாற்றம் நடந்துகிட்டு தான் இருக்கு. சமீப காலங்கள்ல RSS ஷாகா வந்து தமிழ்நாட்டுல பரவலா பல இடங்கள்ல குழந்தைகளுக்கு நடத்தப்படுது. சோ சிம்பிள் அதான். இப்ப திமுகவை பொறுத்தளவுல பாஜக வளருவது இப்ப திமுகவுக்கு நல்லதா கெட்டதா? பொலிட்டிக்கலா, எலக்டோரல் நல்லது நல்லது நல்லது. அவங்க சைலண்டா விடுவாங்க, அதிமுகவை காலி பண்ணிடுவோம். ஓகே, நாளைக்கு பாஜக வளர்ந்து பவருக்கு வர்றதுக்குலாம் எவ்வளவு நாள் ஆகும்?
ஆனா அதிமுக ஓட்டு திமுக எதிர்ப்பு வாக்குகள் ரெண்டா உடைச்சிருவோம் அவ்வளவுதானே. இப்ப ஒண்ணும் இல்ல, பங்களாதேஷ்ல பாருங்க, யூனஸ் வந்து பவர்ல இருக்காரு இப்ப, முகமது யூனஸ். அவர் வந்து அவருக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது, அவர் கட்சி எல்லாம் கிடையாது, அவர் ஒரு நோபல் பிரைஸ். ஆமா, அதை தாண்டி அவருக்கு ஒரு நல்ல சிரிக்கிற ஃபேஸ் இருக்கு, அவ்வளவுதான். இன்டர்நேஷனல் லெவல்ல அவரோட ஃபேஸை செல் பண்ணலாம். ஷேக் ஹசீனாவை காலி பண்ணியாச்சு, திரும்ப மீண்டு ரிசரக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா கட்சிக்காரெல்லாம் களத்துல தான் இருப்பான். சோ இப்ப பிஎன்பி உள்ள வந்தாச்சு. சோ அப்ப நீங்க ஷேக் ஹசீனாவை வரவிடாம ஸ்டாப் பண்ணணும்னு யாரை யூஸ் பண்ணணும்? அப்ப நீங்க மத வெறியர்களை வளர்த்து விடணும். சோ யூனஸ் என்ன பண்ணா, டோர் ஓபன் பண்ணி விடுறாரு, மெதுவா அரெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் வெளில விடுறாரு. ஜமாத்தி இஸ்லாமிய பேன் பண்ணி வச்சிருந்தாங்க, அவங்கள அலோவ் பண்றாங்க இப்ப. சோ அவங்க எல்லாம் வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே அடிச்சு காலி பண்ணிடுவாங்க அவாமி லீக. சோ அரசியல்வாதி அவனுக்கு தேவையின் அவனோட தேவையை பேஸ் பண்ணி சில பேரை வளர்த்து விடுவான், சில பேரை அடிச்சு ஓட விடுவான். ஷேக் ஹசீனா இருக்க வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்ஸை கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க, ஏன்னா அவங்களோட இருப்பு தக்க வச்சுக்கிறதுக்கு அது தேவைப்பட்டுச்சு. சோ இங்கேயும் அதே தானே. ஸோ சைலண்டா வளர விடுவோம். அப்போ ஒண்ணு பாஜக நம்மள வந்து நோண்ட மாட்டாங்க, அவங்களுக்கு நீங்க எதையாவது கொடுத்துட்டீங்கன்னா. ரெண்டாவது, களத்திலையும் அது உங்களுக்கு நல்லதுதான். பாஜகவை க்ரோ பண்ணி விடுறது அதிமுகவை காலி பண்ணிடும். ஓகேண்ணே. இப்ப அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, ஓரம் கட்டப்படுகிறாரா கனிமொழி? சில நாட்களுக்கு முன்னாடி திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு நடந்துச்சு. ஏறக்குறைய 1.25 லட்சம் மகளிர் கலந்துகிட்டதா சொல்றாங்க. திமுக துணை பொதுச் செயலாளர் அம்மையார் கனிமொழியோட தலைமையில தான் அந்த மாநாடு நடந்துச்சு. ஆனா அந்த மாநாட்டுக்காக வைக்கப்பட்ட பதாகைகள்ல அவங்களோட ஃபேஸே இல்லை. சுவர் எழுத்துக்கள்ல அவங்களுடைய பெயரை எழுதி இருந்தாங்க, ஆனா பேனர்ல இல்லை. அந்த மாநாட்டுக்காக கொடுக்கப்பட்ட விளம்பரங்கள்லயும் கனிமொழி இல்லை. கனிமொழியை இருட்டடிப்பு செய்யறாங்க, அவங்கள திமுகவுல ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்திருக்கு. ஏன் ஒதுக்கி வைக்கிறாங்க? இப்ப நான் நியூஸ் பார்க்கும்போது அதுல இருந்த விஷயம் என்னன்னா, சில முக்கியமான அமைச்சர்களும் நிர்வாகிகளும் கொடுத்த விளம்பரங்கள்ல கனிமொழி அவர்களோட போட்டோ இல்ல அப்படின்ற பாயிண்ட சொல்றாங்க. இதுல அரசியல் செய்தி இருக்கான்னா 100% இருக்கு. ஏன்னா நான் க்ளோஸா பொலிட்டிஷியன்ஸ் வாட்ச் பண்ணிருக்கேன். இந்த நோட்டீஸ்லாம் டிசைன் பண்ணும் போதே யாரோட பேரு ஃபர்ஸ்ட் வரணும், யாரோட பேரு செகண்ட் வரணும், யாரோட பேரு பெருசா இருக்கணும், அந்த சைஸ் எல்லாம் ரொம்ப 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 கவனமா பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த நோட்டீஸ் ஒட்டினதுக்கு அப்புறம் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளும் இருக்காங்க பாருங்க, நம்ம பேரை இவங்க எப்படி போட்டிருக்காங்க, எந்த இடத்துல போட்டிருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுவாங்க. கிரெடிட் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கரெக்டா கிரெடிட் கொடுக்கணும். ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்கன்னா, ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா மேடையில பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் கரெக்டான கிரெடிட் கொடுக்கணும். இதை இவர் செஞ்சாரு, அவர் செஞ்சாரு, இதெல்லாம் சொல்லலைன்னா பெரிய தகராறாகி போயிடும். ஸோ பொலிட்டீஷியன்ஸ் இதை எப்படி அணுகுவாங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா இது சீரியஸான ஒரு மெசேஜ் தான். ரெண்டாவது, பட் நமக்கு வந்து என்னன்னா இன்டர்னல் இன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. திமுகவுக்குள்ள என்ன நடக்குது, எனக்கு அங்கிருந்து ஒரு சோர்ஸ் வழியா வந்த செய்தி, அதெல்லாம் நமக்கு எதுவும் கிடையாது. நம்ம வந்து வர செய்தியை வச்சு பேசுறோம். ஆனா அந்த கட்சியை அப்சர்வ் பண்ண விதத்துல நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பா இன்டர்னல் ஸ்ட்ரகிள் கண்டிப்பா வரும். யூசுவலா இன்டர்னல் ஸ்ட்ரகிள் எப்போ வரும்னா, பவர் இருக்கும் போது பெருசா வராது, பவர் கையில இல்லாத போதுதான் வரும். இப்போதைக்கு திமுக கையில பவர் இருக்கு. ஸோ பவர் இருக்க வரைக்கும் பிரச்சனை இருக்காது. ஆனா ஒன்ஸ் பவர் இல்லைன்ற சூழல் வரும்போது கண்டிப்பா வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா திமுகவுக்குள்ள இருக்கு. நீங்க அதிமுகவே எடுத்துக்கோங்களேன், பவர் இருக்கும்போது இரட்டை தலைமை ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு. ஏன்னா பவர் இருக்கும்போது எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு கிடைக்கும் கண்டிப்பா. அப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உள்முரண்கள் பெருசா வெளிப்படாது. ஆனா பவர் இல்லைன்ற சூழல் வரும்போது உங்க கைக்கு வர விஷயங்கள் கம்மியாகும், இன்னொருத்தர் கைக்கு வரக்கூடிய விஷயங்கள் கம்மியாகும், சண்டை போடுறதுக்கு நிறைய காரணங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையில ரெண்டு விஷயம், ஒண்ணு பவர் இல்லாத போது மோதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்காது திமுகல, கண்டிப்பா வருன்றது என்னோட பாயிண்ட். ரெண்டாவது, ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் யாரு தலைவர்னு வரும்போதும் அங்கேயும் ஒரு ஃபிக்ஷன் கண்டிப்பா இருக்கும், ஸ்மூத்தா இருக்காது. ஏன்னா ஃபேமிலி பொலிட்டிக்ஸ்னாலே ஒண்ணு என்னன்னா, ஃபேமிலி கைக்கு அப்கோர்ஸ் பார்ட்டி டிரான்ஸ்பர் ஆகும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி தான், கட்சின்றது ஒரு ப்ராப்பர்ட்டியா மாறுது, ஃபேமிலிக்குள்ள அது டிரான்ஸ்பர் ஆகுது. ஆனா அதுக்குள்ளேயும் மோதல்கள் வரும். நம்ம எல்லா கட்சியிலுமே பாக்குறோமே, நம்ம மகாராஷ்டிரால பாத்துட்டோம், பீகார்ல பாத்துட்டோம், எல்லா இடத்துலயும் வருது இல்ல. அதனால இங்கேயும் ஒரு கான்ஃபிளிக்டுக்கான ஸ்பேஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். பவர்லன்னா 100% வரும், அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி மேல முன்வைக்கின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டே வாரிசு அரசியல் தான்.
அதுலயும் ஐயா நேருவே ஒரு இடத்துல வெளிப்படையா சொல்லிட்டாரு, எங்களுக்கு கருணாநிதியோட குடும்பத்துல இருந்து வரவங்க தான் தலைவரா இருக்க முடியும், அவங்க மட்டும்தான் எங்களுக்கு தலைவரா இருக்க முடியும்னு வெளிப்படையாவே சொன்னாரு. கரெக்ட். அப்படிப்பட்ட சூழல்ல அம்மையார் கனிமொழியும் கருணாநிதியோட மகள் தான், அவங்கள மட்டும் ஏன் இந்த கட்சியில ஒதுக்கணும் புரியலையே. அவங்க யாருக்கு போட்டியா இருக்க போறாங்க? அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. இப்ப நான் சொன்ன மாதிரி ஃபைட் டெஃபினட்டா இருக்க போகுது. கனிமொழி அவர்கள் அரசியல்ல இருக்காங்க, அவங்க ஆம்பிஷியஸான இண்டிவிஜுவலா இருப்பாங்கன்றதான் என்னோட பார்வை. ஸோ அவங்க ஆம்பிஷியஸா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஃபைட் வந்து டெஃபினட்டா இருக்கும். இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, கனிமொழி அவர்கள் ஏன் ஓரம் கட்டப்படுறாங்க நீங்க கேட்டீங்கன்னா, அது சிம்பிள். இப்போ வந்து என்னன்னா, ஆண் வாரிசுகளுக்கு எப்பவுமே ப்ரிஃபரன்ஸ் வந்து வழங்கப்படும். ஒரு வீட்டுல ஒரு சொத்தை பிரிக்கும் போதும் சரி, ஒரு பிசினஸை நீங்க பிரிக்கும் போதும் சரி, ஒரு கட்சியில யார் அடுத்தது அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற சூழல் ஏற்படும் போதும் சரி, ஒரு நாட்டை அடுத்தது யார் ஆட்சி பண்ணுன்ற சூழல் ஏற்படும் போதும் சரி, டெஃபினட்டா அங்க ஆண் வாரிசுகளுக்கு ப்ரையாரிட்டி உண்டு. இன்னைக்கு எங்க ஆண் வாரிசுகள் மிஸ்ஸிங்கா இருக்காங்களோ அந்த இடத்துல பார்த்தா பெண்களை உட்கார வைப்பாங்க. இந்திரா காந்தி கேஸா இருக்கலாம், ஷேக் ஹசீனா கேஸா இருக்கலாம், அங்கெல்லாம் பார்த்தோம்னா சில நேரங்கள் அதெல்லாம் முற்போக்குத்தனத்தோட வெளிப்பாடுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அங்க ஆண் வாரிசுகள் இல்லாதனால அவங்க ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஆண் வாரிசுகள் இருந்தாங்கன்னா ஆண் வாரிசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்ப காங்கிரஸ் பார்ட்டி எடுத்துக்கோங்க, எவ்வளவு சிக்கல்கள் நடக்குது. ராகுல் காந்தி தூக்கி ஓரமா உட்கார வைக்கலாம், ஆனா இப்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க பிரியங்காவை கொண்டு வரதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க பிரியங்கா இன்னும் பெட்டரான லீடர் அது இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா காங்கிரஸுக்கு உள்ள பார்த்தோம்னா ராகுல் காந்தி நீங்க அசைக்கவே முடியாது. இவ்வளவு தோல்விகளுக்கு அப்புறமும் நான் சொன்னேன்ல, இந்த தோக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வரும்னு, தோல்விகள்லாம் வரும்போது ராகுல் ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு அங்க. அவர் எத்தனாவது வாரிசு, அவரு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காரு. சோ அதனால பெண்களை விட ஆண்களுக்கு அங்க ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா, பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, இன்டர்னலா மென்டலி நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஓகே. குறிப்பா அம்மையார் ஜெயலலிதா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆண்கள் செய்யற எல்லா விஷயத்தையும் அவங்களால பண்ண முடியாது. சோ அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு பொலிட்டிக்ஸ்ல. அந்த டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் மீறி அவங்க பவருக்கு வரும்போது மென்டலி நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சோ ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுறாங்கன்னா, ஒரு ஆண் ஃபேஸ் பண்ற அவமானங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி பெண்கள் வந்து இன்னும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வருவாங்க. சோ மென்டலி ஆண்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஓகே. அதனாலதான் ஜெயலலிதாவோட அந்த பழைய வீடியோ எல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கும். பப்ளிக்கா அவங்களை இன்சல்ட் பண்றாங்க, வண்டில இருந்து தள்ளி விடுறாங்க, பட் அதெல்லாம் மீறி எடுத்து அவங்க பவருக்கு வராங்கன்னா மென்டலி அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, புரியுது. சோ எல்லா ஹியூமிலியேஷனையும் தாண்டி வராங்க. சோ அந்த வகையில நான் பார்த்த அளவுல கனிமொழி அவர்கள் மென்டலி ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிவிஜுவலா தான் இருப்பாங்க. இன்னொரு சைட்ல உதயநிதி அவர்கள் ரொம்ப கேஷுவல் பொலிட்டிஷியனா இருக்காரு, ரொம்ப சீரியஸ் பொலிட்டிஷியனா அவர் இல்ல. அவருக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா கைக்கு வந்துகிட்டே இருக்கு. ஓகே, சரி. அது ஒரு பெரிய ஒரு சிக்கல். ஒரு பொலிட்டிஷியனுக்கு எல்லாமே ஈஸியா நடக்க கூடாது. உங்களுக்கு கஷ்டப்பட்டு சண்டை போடுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும். சண்டை போடும்போது தான் ஒரு பொலிட்டிஷியன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிஷியனா இவால்வ் ஆவான். உதயநிதிக்கு அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கல. இப்ப ஸ்டாலின் அவர்கள் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ஒரு 40 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த பரிசு கிடைக்குது, சிஎம் அப்படின்ற அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது. உதயநிதி அவர்களுக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்குது. ரெண்டாவது, அவர் பொலிட்டிக்ஸ் அப்ரோச் பண்ற விதம், பேசுற விதத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காஷியஸான இண்டிவிஜுவலா, ரொம்ப கேஷுவலா, ரொம்ப ஃப்ரீயா எல்லாம் பேசிட்டு இருக்காரு, செய்யறாரு. அது காரணம் என்னன்னா, அவருக்கு பெரிய த்ரெட் இல்லை, அதனால ரொம்ப கேஷுவலா, ரொம்ப ஃப்ரீயா இருக்காரு. ஸோ அதனால ஒரு இண்டிவிஜுவலா கனிமொழி அவர்கள் இன்னும் மென்டலி நல்லா ஸ்ட்ராங்கான இண்டிவிஜுவலா இருப்பாங்க, ஷூடான ஆளா இருப்பாங்க, செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா செய்வாங்க. உதயநிதிக்கு போட்டியா வந்துருவாங்க என்பதாலேயே அவங்கள ஓரம் காட்டுறாங்களோ? இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க ஒரு த்ரெட்டா இருப்பாங்கன்றதுக்காக தான் சொல்றேன். இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் நான் சொல்றேன். ஓ, அத உணர்ந்ததாலதான் ஆரம்பத்துல இருந்தே ஒதுக்குறாங்களோ? அதிகாரத்துல இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும், உதயநிதி வந்து எப்ப துணை முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாரோ, என்னுடைய நினைவு சரியா இருந்தா துணை முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ பதவி ஏத்துக்கிறாரு. அப்ப கனிமொழி வந்து தன்னுடைய சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போட்டாங்க, அப்பா நீங்க எப்பவுமே என் கூட இருக்கிறீங்க அப்படின்னு. ஸோ அவங்கள வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க வந்து என்னைக்கா இருந்தாலும் உதயநிதிக்கு போட்டியா வருவாங்க அப்படிங்கறதுனால இப்பத்துல இருந்தே ஒதுக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் தொடங்கிட்டாங்க போல. இப்ப என்னன்னா, ஒருத்தங்களை நீங்க ஒதுக்கணும்னு நினைச்சாலும் சும்மாலாம் ஒதுக்கிட முடியாது. இப்ப ஏன் அழகிரி அவர்களை ஒதுக்குனது மாதிரி கனிமொழி அவர்களை ஒதுக்க முடியல? அவங்க பொலிட்டிஷியன், அவங்களுக்கு பாலிடிக்ஸ் நல்லா தெரியும். அழகிரி அவர்கள் இத்தனைக்கும் ஆண் வாரிசு. ஓகே. சோ அவரை கம்ப்ளீட்டா சைட்லைன் பண்ணிட்டாங்க. ஏன் அந்த மாதிரி ஏன் கனிமொழியை பண்ண முடியல?
ஏன்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு, அவங்க களத்துல வேலை செய்யறாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல சீன் வரும்ல, நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இந்த ராணி ஆப்போசிட்ல அவன் கழுத்தை கட் பண்ணுங்க, கழுத்துல கத்தியெல்லாம் வச்சிருவாங்க, அப்புறம் இல்ல ஸ்டாப் அப்படிம்பாங்க. பவர் இஸ் பவர்மாங்க. அதான் நாலேஜ் எல்லாம் கிடையாது. சோ இப்ப கனிமொழி அவர்கள் ஸ்ட்ராங்கா களத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதோ லெவரேஜ் இருக்கு. அது அவங்க பார்லிமெண்டரி கமிட்டியோட ஹெட்டா இருக்காங்க. சோ நார்த் இந்தியன் கனெக்ஷன் ஒன்னு இருக்கு, அங்க சென்டரோட கனெக்ஷன் ஒன்னு இருக்கு. ரெண்டாவது களத்திலையும் தமிழ்நாட்டிலையும் அவங்க ஸ்ட்ராங்கான பொலிட்டிஷியனா இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கு. சோ அவங்கள ரிமூவ் பண்ணணும்ன்றதுதான் எங்களோட நியமா இருக்கும்ல. சாதாரண பொலிட்டிஷியன் அப்படிதான், எனக்கு எதுவும் சேலஞ்ச் இருக்க கூடாது. சோ எனக்கு ஒருத்தங்க சேலஞ்சா வராங்கன்றது அவங்களோட பார்வையா இருந்தா அவங்கள அங்கிருந்து ரிமூவ் பண்ணுறது அவங்களோட ஏமா இருக்கும். ஆனா ரிமூவ் பண்ண முடியல, அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இன்னைக்கும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. நீங்க போட்டோ எல்லாம் போடாம இருக்கலாம், பட் இருந்தாலும் அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. சோ அதனால இவங்க ஒரு கண்டெண்டர் தான், ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்ச் தான். இன்னொரு விஷயம் எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப நீங்களே குறிப்பிட்டீங்க, அவங்க வந்து நாடாளுமன்ற குழு தலைவராகவும் இருக்கிறாங்க, டெல்லியில தொடர்புலையும் இருக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்திய ஆபரேஷன் சிந்தூரை பற்றி விளக்கி சொல்வதற்காக, உலக நாடுகளுக்கெல்லாம் விளக்கி சொல்வதற்காக கனிமொழியைத்தான் நியமிச்சாங்க. ஸோ பாஜக வந்து கனிமொழியை ஒரு ட்ரம்ப் கார்டா எடுத்து திமுகவிற்குள்ள ஒரு பிளவை உண்டாக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற தகவல் முன்கூட்டியே தெரிஞ்சதுனால தான் திமுகவுல கனிமொழி ஓரங்கட்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது பாஜக மட்டும் கிடையாதுங்க, இந்தியான்ற நாட்டுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பெரிய பவர் இருக்கு. சோ அங்க யார் இருந்தாலுமே இங்க இருக்கக்கூடிய சில பொலிட்டிக்கல் போர்சஸோட அவங்க கம்யூனிகேஷன் லைன் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சோ ஒருத்தரால அவங்களுக்கு தேவை இருக்குன்னா கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. காங்கிரஸ் பார்ட்டி மேல இதை பண்ணாங்கல்ல, அதிமுக கட்சி உடையும் போது காங்கிரஸ் பார்ட்டி சும்மா உட்காந்துருந்தாங்க, அவங்களும் சில வேலைகள் பார்க்க தான் செஞ்சாங்க இப்ப. சோ அதனால இது வந்து பாஜக சதி அதெல்லாம் தாண்டி நேச்சுரலா ஒரு கட்சி எங்க சென்டர்ல இருக்காங்கன்னா அவங்க சில வேலைகளை இங்க பண்ணதான் செய்வாங்க. சோ அந்த வகையில நமக்கு தெரியல பொலிட்டிக்கல் கேம் எப்படி வரும்னு தெரியல, ஆனா பொருந்தி போகுதுன்னு சொல்ல அவங்களுக்கு ஒரு லெவரேஜ் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். சோ ஏன்னா அந்த டெல்லி தமிழ்நாடு கனெக்ஷன் அவங்க தான் மெயின்டைன் பண்றாங்க. சோ அங்க அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெவரேஜ் இருக்கு அங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் அவங்களுக்கு ஒரு லெவரேஜ் இருக்கு, அதனாலதான் அவங்களை ஈஸியா ஓரம் கட்ட முடியல. அழகிரி அவர்களை ஓரம் கட்டின மாதிரிலாம் ஈஸியா அவங்களை ஓரம் கட்ட முடியல. ரெண்டாவது பொலிட்டிக்ஸையும் அடிச்சவங்க ஊத்தணும் அவங்க பண்ணல, ரொம்ப யோசிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கரெக்டா பண்றாங்க. சோ அதனால பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். சினிமா மாதிரி தான், கிளைமேக்ஸுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும், நமக்கு என்ன தெரியும், பொறுத்திருந்து பார்க்கலாம். பல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, மிக மகிழ்ச்சி, நன்றி.